பாருங்கள், இது சிவப்பரிசி. இது எப்படி வந்து ஊற வச்சு நம்ம ஆட்டி அடுத்து இட்லி சுடுறோங்கிறத காட்டுறேனுங்க. இந்த அரிசியை நான் உங்கள்கிட்ட காட்டுறேனுங்க. வெள்ளை அரிசியே சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி சிவப்பரிசிலாம் போட்டு இட்லி ஊற்றி சாப்பிடுங்க. உளுந்து ஆட்டியாச்சுங்க. இப்போ அரிசி ஆட்ட போகிறோங்க. பாருங்கள், நம்ம சிவப்பரிசி ஆட்டினோம்லங்க, அது இட்லி ஊற்றுறோம். நம்ம இட்லி வெந்தோடனே நான் காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், மாவு அப்படியே கரெக்டாக பொங்கி ஒரு 4 அரிசி வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மாப்பிளை சம்பா, மல்லிகைப்பூ மாதிரி வந்திருக்குன்னு. இட்லி பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி வந்திருக்குதுங்க. பாருங்கள். பாருங்கள், இட்லிக்கு தக்காளி தொக்கு, கடலை சட்னி, பொடி. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். எத்தனை வகை அரிசி போட்டு அரைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேனுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. பாருங்கள் பிச்சும் போதே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெள்ளை அரிசியிலே போட்டு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஓகே, பாய். பாருங்கள், இட்லி ஊற்றினோம் சிவப்பரிசியில். இப்போ பாருங்கள் தோசை. பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அருமையாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்காதுன்னு நினைக்க வெள்ளை அரிசியிலே சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி சிவப்பரிசியெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. சிவப்பரிசியெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மொறு தோசை பாருங்கள் எப்படி வந்து கிறிஸ்பியாக வந்துட்டு பாருங்கள்.